வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையலறையில இருக்கக்கூடிய கிராம்புங்க. இது பார்ப்பதற்கு ரொம்ப சிறிதா இருக்கும். ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் இதனுடைய மருத்துவ குணங்கள பற்றி தான் பேசப்படுது. சிறிதாக இருந்தாலும் இதில இருக்கக்கூடிய மருத்துவ சக்தி மிக பெரியது. தினமும் வெறும் 2 கிராம்புகள தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிராம்ப ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. பல நூற்றாண்டுகளாவே இத பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல நம்ம கிராம்ப எப்படி பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எத்தனை கிராம்ப எடுக்கணும், எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிட்டா இதனுடைய முழு சக்திகள் உங்களுக்கு கிடைச்சு இதனுடைய முழு ஊட்டச்சத்தும் உங்க உடலுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கிராம்புங்கிறது ஒரு மரத்துல இருந்து உலர்த்தப்பட்ட மலர் மொட்டு தான் கிராம்பு. இதனுடைய அறிவியல் பெயர் ஜைசீனியம் அரோமேட்டிக். இதுல இருக்கக்கூடிய முக்கிய வேதிப்பொருள் யூஜினால். இந்த யூஜினால் தான் கிராம்போடைய பெரும்பாலான மருத்துவ குணங்களுக்கு காரணமா இருக்குது. இதுல நிறைந்திருக்கக்கூடிய சக்திகளை பார்த்துடலாம். இதுல விட்டமின் கே, விட்டமின் சி, மேங்கனீஸ், கால்சியம், மெக்னீஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இதனால தான் இது ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை எடுக்க எடுக்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். மாற்றம் 1, செரிமானத்தை மேம்படுத்துது. பலருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அஜீரணம், வயிற்று உப்பசம், வாய்வு தொல்லை. கிராம்ப மென்று சாப்பிடும் போது செரிமான நொதிகள் சுரக்க உதவுது. இதனால உணவு நன்றாகவே ஜீரணமாகும், வயிறு லேசாக இருக்கும், வாய்வு தொல்லை குறையும். உணவுக்கு பிறகு ஒரு கிராம்பு சாப்பிட்றது நம்மளுடைய பாரம்பரிய வழக்கமா இருக்குது. பல இடங்கள்ல இது வழக்கமாகவும் வச்சுட்டு வர்றாங்க. அடுத்து 2வது மாற்றம், வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. வாய் துர்நாற்றம் பலருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்குது. கிராம்புல இருக்கக்கூடிய இயற்கையான கிருமி எதிர்ப்பு தன்மை காரணமாக வாயில இருக்கக்கூடிய சில பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. அதாவது வாயில கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் அந்த பேட் ஸ்மெல் வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ப்ரஷ் பண்ணல அதனால ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணமே இருக்காது. நல்லா ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஸ்மெல் வரும். ஸ்மெல் வர்றதுக்கு காரணமே வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள். அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மை கொண்டது கிராம்பு. வாயை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் கிராம்பு பயன்படுது. இதனால இந்த கிராம்பை பல பேஸ்ட்டுகளில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில கிராம்பு பயன்படுத்திட்டு வராங்க. கிராம்பு எண்ணெயும் செஞ்சுட்டு வராங்க. அடுத்த 3வது மாற்றம், பல்வலிக்கு இது ஒரு நிவாரணமா இருக்குதுங்க. பழங்காலத்துல இருந்தே பல்வலி வந்தாலே கிராம்பை தான் வைக்க சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பல்வலி அப்படின்னாவே உடனே கிராம்பை எடுத்து வச்சுக்கிறோங்க. ஏன்னா கிராம்பு ஒரு வலி நிவாரணியா இருக்குது. கிராம்புல இருக்கக்கூடிய அந்த யூஜினால் இயற்கையாகவே வலிகளை ஸ்டாப் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. இதனால தான் தற்காலிகமா வலியை நிப்பாட்டுறதுக்காக நம்ம கிராம்பை எடுத்து வலி இருக்கக்கூடிய பல்லுல எங்க வலி இருக்கோ அங்க எடுத்து பல்லுல நல்லா கடிச்சு வச்சுப்போம். வைக்க அந்த பல்வலி சட்டுன்னு குறைஞ்சிரும். அதே மாதிரி ஈறுகள்ல இருக்கக்கூடிய எரிச்சலையும் குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 4வது மாற்றம், நோய் எதிர்ப்பு சக்தியா மேம்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. கிராம்புல அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ சிலருக்குலாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் பிடிக்கும். அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். ஆனா கிராம்பு அவங்க உணவுல பயன்படுத்தும் போதோ இல்ல தனியா கிராம்பு சாப்பிடும் பொழுதோ அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எளிமையா அவங்கனால எதிர்த்து போராட முடியும். அடுத்த 5வது மாற்றம், சளி மற்றும் இருமலை குறைக்கிறதுக்கு இது உதவுது. கிராம்பு மற்றும் தேன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் என்ன சொல்றது, இந்த சளி, இருமல் சட்டுன்னு குறைஞ்சிரும். இது பல வீடுகள்ல வீட்டு வைத்தியமா இதுதான் பண்ணுவாங்க. சளி இருந்தாலோ அல்ல அதிகப்படியான இருமல் இருந்தாவோ தேன் கூட சிறிதளவு கிராம்பு பவுடரை இல்லைன்னா கிராம்பை நசுக்கி அதை 2யும் மிக்ஸ் பண்ணி நம்ம குழப்பி சாப்பிட்டா அந்த இருமல் சரியாகும். அதே மாதிரி தொண்டை எரிச்சல் அதை குறைக்கிறதுக்கும் பயன்படும். சிலருக்குலாம் தொண்டை கரகரன்னு இருக்கும். அவங்க எல்லாம் கிராம்பை கொதிக்க வச்சு தண்ணியை குடிச்சாவே அந்த தொண்டை கரகரப்பு எல்லாமே போயிடும். சளி வெளியேற்றதுக்கும் இது உதவுது. தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது.
அடுத்து 6வது மாற்றம், உடல் அலர்ஜிய குறைக்கிறதுக்கு இது உதவுது. அதாவது கிராம்பு வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டி தன்மை கொண்டது. அலர்ஜி இருக்கிறது வந்து பல நோய்கள் வர்றதுக்கு வழிவகுக்கக்கூடும். ஆனா, அந்த கிராம்புல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜியை எதிர்க்கும் பண்பு கிராம்புல இருக்குது. ஸோ, சிலருக்குலாம் வந்து மூட்டு வலி வர்றதுக்கு காரணமே அந்த மூட்டுகள சுத்தி இருக்கக்கூடிய அலர்ஜினால வரும். ஸோ, அந்த அலர்ஜிய குறைக்கும் தன்மை கொண்டது கிராம்பு. அதனால தான் கை, கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும்போது கிராம்பு தண்ணி வச்சு குடிங்க. கிராம்ப போட்டு 2 கிராம்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு அத குடிங்கன்னு சொல்றோம். ஸோ மூட்டு பகுதியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு, மூட்டுகள்ல சுத்தி இருக்கக்கூடிய வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது கிராம்பு. அடுத்து 7வது மாற்றம் என்னன்னா, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு கிராம்பு வந்து உதவுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்புல இருக்கக்கூடிய சேர்மங்கள் கல்லீரல் செல்கள பாதுகாக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து நீங்க கிராம்பை எடுக்க எடுக்க உங்களுடைய கல்லீரல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது மாற்றம் என்ன, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சில ஆய்வுகளின்படி இன்சுலினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் வந்து கிராம்பை வந்து அவங்க உணவுல பயன்படுத்திட்டே வரலாம். ஆனா இது மருந்துக்கு மாற்றல. நீங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் நீங்க சைட்ல வந்து கிராம்பையும் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலுமே உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம சொல்றது வந்து ஒரு பொதுவான தகவல் தான். அடுத்து 9வது மாற்றம் என்னன்னா, எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இது உதவுது. கிராம்புல மேங்கனீஸ் வந்து இருக்குது. இந்த மேங்கனீஸ் எலும்பு வளர்ச்சி, எலும்பு அடர்த்தி இது எல்லாத்துக்குமே உதவியா இருக்குது. ஸோ எலும்புகள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. முக்கியமா 40 வயதை எட்டுன ஆண்கள், பெண்கள் இவங்களுக்கு வந்து கிராம்ப பயன்படுத்தும்போது உங்களுடைய எலும்புகள் வந்து எலும்புகள் சார்ந்த நோய்கள் தடுக்கப்படும். முக்கியமா பெண்களுக்கு 40 வயதை எட்டுன பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்டேஜ் நடைபெறும். ஸோ இதனால அவங்களுடைய எலும்பு தேய்மானம், எலும்பு சார்ந்த பிரச்சனைலாம் அதிகமாவே வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்க கிராம்ப தொடர்ந்து எடுத்துட்டே வந்தீங்கன்னா, அந்த எலும்பு சார்ந்த நோய்கள் தவிர்க்கலாம். அடுத்து மாற்றம் 10, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. சிலர் கிராம்பு சாப்பிட்ட பிறகு புத்துணர்ச்சி ஏற்படும், சுறுசுறுப்பாக இருக்கும்னு சிலர் வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் உணர ஆரம்பிக்கிறார்கள். இது வந்து உண்மைதான். உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு கிராம்பு வந்து பயன்படுது. சிலர்லாம் எப்பொழுதுமே காலைல எந்திரிக்கும் போதே ரொம்ப டயர்டா எந்திரிப்பாங்க. உடல் சோர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கிராம்பை பயன்படுத்த பயன்படுத்த அவங்க உடல் வந்து ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிரும், ரொம்ப ஆக்டிவா செயல்பட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு காரணம் அந்த நறுமண சேர்க்கை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து கிராம்புல இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்க உடலை எப்பொழுதுமே உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. அதே மாதிரி கிராம்பை எடுக்க எடுக்க ஆண்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளா பார்த்துரலாம். ஆண்கள், பெண்களுக்கு தேவையான அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கும் கிராம்பு பயன்படுது. கிராம்பை தொடர்ந்து எடுக்க எடுக்க ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், பெண்களுக்கு தேவையான பெண்மை பவர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப தொடர்ந்து 7 நாட்கள் கிராம்பு சாப்பிட்டா என்ன நடக்கும் உடல்ல அப்படிங்கிறத பார்த்துரலாம். இது ஒவ்வொருத்தவங்களுடைய உடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடலாம். ஆனா சிலருடைய அனுபவத்தை தான் நம்ம சொல்றோம். வாய்வு தொல்லை குறையும், வாய் துர்நாற்றம் குறையும், செரிமானம் சற்று மேம்படும். ஸோ முதல்ல உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா செரிமான பிரச்சனை இல்லாம போயிடும். அதே மாதிரி தொண்டை வந்து நல்லாவே நார்மல் ஆயிரும். தொண்டை கரகரப்பு அது எல்லாமே சரியாயி தொண்டை வந்து சுகமா இருக்க ஆரம்பிக்கும். உடல் புத்துணர்ச்சி ஏற்படும். உடல்ல வந்து ஒரு பவர் கிடைக்கும். ஒரு எனர்ஜி, ஒரு ஆக்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி வந்து ரொம்ப டல்லா, சோர்வா இருந்த உடல் இப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய உணவு முறை அண்ட் பழக்கவழக்கம் இது எல்லாம் சேர்ந்து கிராம்பை எடுக்கும்போது கண்டிப்பா இது எல்லாமே உங்க உடல்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். ஸோ நீங்க கிராம்பை எடுக்கும்போது நீங்க தொடர்ந்து உணவுகளையும் சரியான உணவுகளையும் நீங்க எடுக்கணும். ஸோ கிராம்பை எடுத்துட்டு போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப ஆயில்ல பொரிச்சது வறுத்ததை சாப்பிட்றது அப்பெல்லாம் செஞ்சா கிராம்போடைய ஊட்டச்சத்து உடலுக்கு போய் சேராது. ஸோ சரியான உணவு முறை, நல்ல பழங்கள், காய்கறிகள் இதை வந்து எடுத்துக்கிறங்க. அப்புறம் உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். ஸோ உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க, தூக்கம் உடலுக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் வந்து 2லேருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறங்க. கிராம்பையும் பயன்படுத்துங்க. உடல் மொத்தமா ஆரோக்கியமாக்கப்படும். கிராம்பை எப்படி சரியான முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெத்தட் 1 வந்து என்னன்னா, காலையில் 2 கிராம்பை எடுத்து அப்படியே நீங்கள் உங்கள் வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிடலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்து 2வது மெத்தட் என்னன்னா, இரவில் 2 கிராம்பை எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில்
குடிக்கிறது. இது ஒரு மெத்தடு. அடுத்து 3வது மெத்தட் என்னன்னா, காலையில வந்து கிராம்பு டீ போட்டு நீங்க குடிக்கலாம். 2 கிராம்பு எடுத்து 1 கப்பு தண்ணீல அந்த 2 கிராம்பையும் போட்டு லைட்டா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்படியே இந்த கிராம்பு தண்ணிய குடிச்சிட்டு, கிராம்ப வந்து வடிகட்டி கீழ போட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 மெத்தட் இருக்கு. எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மெத்தட நீங்க பயன்படுத்தலாம். இதுதான் சரியான முறை. அதிகமா கிராம்ப பயன்படுத்தக்கூடாது. நம்ம எல்லாத்துலயும் 2 கிராம் தான் சொல்லியிருப்போம். ஸோ 2 கிராம் மட்டும் தான் எடுக்கணும். ஆனா தினமும் எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு 4, 5, 6 அந்த மாதிரி கிராம்புகள் பயன்படுத்தக்கூடாது. 2 கிராம் மட்டும் பயன்படுத்துங்கள். நண்பர்களே, கிராம்புங்கிறது ஒரு சின்ன பொருள். ஆனா பெரிய நன்மைகள கொண்டது. இனிமே உணவுல கிராம எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.